ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ரெட் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் எல்லார்கிட்டேயும் அளவு ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இப்போது ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஆரம்பத்திலிருந்து எப்படி கட் பண்ணணும், என்னென்ன கவனிக்கணும், எப்படி நல்ல ஃபிட்டிங்கோடு கொண்டு வரணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் மட்டும் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒர்க்கே ப்ளவுஸுக்கு ரொம்ப அழகான லுக் கொடுக்குது. நீங்கள் தையல் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். குறிப்பாக நான் மார்க் பண்ணி கட் பண்ணுற இடத்த ரொம்ப கவனமாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இப்போது நான் எடுத்த மெஷர்மெண்ட் படி மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இங்கே தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு அரை இன்ச்சு கூட மாறினா ஃபிட்டிங்கில் வித்தியாசம் தெரியும். அதனால் அளவு எடுக்கும்போது அவசரப்படாமல் பொறுமையாக எடுங்க. டெய்லரிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண துணி நம்ம கையால் ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக மாறுதில்ல, அதுதான். ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய டிசைனை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போது நான் கட்டிங் பண்ணுறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கட்டிங் சரியாக இருந்தால் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தையலில் கட்டிங்க்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஒர்க் அழகாக தெரியணும்னா ஃபிட்டிங் முக்கியம். ஃபிட்டிங் நல்லா வந்தால் தான் அந்த ஒர்க்கோட அழகு இன்னும் அதிகமாக தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தையலே வராது, அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறதில்ல. கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் போதும். நான் ஆரம்பத்தில் தைக்கும்போது நிறைய தடவை பிரித்து மறுபடியும் தைச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இப்போ புதுசாக நீங்கள் தையல் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த மிஸ்டேக்ஸில் தான் நீங்கள் இன்னும் நல்லாவே கற்றுப்பீங்க. அதுக்கு பிரிக்கணுமே அப்படின்னு சோம்பேறித்தனப்படாதீங்க. அது ரொம்பவே இரிட்டேட்டான விஷயமாக தான் ஃபஸ்ட்டு எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம பிரித்து நம்ம தைக்கும்போது ஒரு பொறுமை அதில் தான் எனக்கு வர ஆரம்பித்தது. தையல் கற்றுக்குறோம், தைக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பொறுமை ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் நம்ம முடிக்க போகிற நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் நூல் கட்டாகும், அடிக்கடி கட்டாகும். அதை திரும்ப கோர்த்து திரும்ப கட் பண்ணி திரும்ப தைக்கும் போது ஸ்டிச்சிங் வராது, லூப் அடிக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது எல்லாமே நம்ம கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நான் ஆரம்பத்தில் ஒரு ஹோம் மேக்கராக தான் இருந்தேன். வீட்டு வேலை எல்லோரையும் கவனிச்சிக்கிறது அப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் சும்மா இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. என்னை நானே ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும்னு நினச்சேன். சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, டிவியில் சீரியல் பார்க்குறது, இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டே இருந்தது. ஒரு சில மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நாம் ஏன் எதுவுமே கற்றுக்காமல் இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பித்தது. அப்போது நான் சூஸ் பண்ணது தான் இந்த டெய்லரிங். என்னால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு நானே நிரூபிக்கணும்னு தோணுச்சு. அப்போது தான் நான் இதை கற்றுக்கணுன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணேன், கிளாஸ் போனேன். ஒரு 3 மாதம் போக வேண்டிய கிளாஸை 1 மாதத்துலேயே பாதியிலேயே ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறமா ஒரு ஒரு 4-5 வருஷம் கழித்து திரும்பவும் நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதை 3 மாதம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு முடித்தேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. சில நேரம் புரியாது, சில நேரம் நம்ம தைச்சது கரெக்டாகவே வராது, அளவு மாறிடும், மறுபடியும் பிரிக்கணும், மறுபடியும் தைக்கணும்.
அந்த நேரத்தில் பல தடவை நம்மளால் இது முடியுமா அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சுருக்கேன். நம்மளால் ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு நிறைய நிறைய தாட்ஸ் அந்த மாதிரி தான் மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாற்றம் இப்போ வந்திருக்கு. நான் இப்போது தினமுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டுருக்கேன். வெளியே கஸ்டமருக்காக பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆரம்பத்தில் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. யாரும் நம்மளை நம்பி ஒரு ப்ளவுஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நாம் தைச்சி கொடுத்து அதை அவங்க போட்டு கரெக்டாக இருக்கும்போது அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி நமக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டர்ஸாக வர ஆரம்பிக்கும். இப்படி தான் எனக்கு வர ஆரம்பித்தது. இப்போது நான் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு இப்போது டைமே பத்தலை. அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்கு தினமுமே வந்துகிட்ருக்கு. இப்போது நான் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுற கஸ்டமர்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். உண்மையான சந்தோஷம் அப்போ தான் எனக்கு இருக்கும். ஏன்னா இது வெறும் துணி தைக்கிற வேலை மட்டும் இல்லைங்க. ஒருத்தரோட முக்கியமான நாளுக்காக அவங்க ஆசைப்படுற ட்ரெஸ்ஸை நாம் உருவாக்கி கொடுக்குறோம். அது கல்யாணமாக இருக்கலாம், நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த சந்தோஷத்தில் நம்மளோட உழைப்பு ஒரு பார்ட்டாக இருக்குல்ல, அதுதான் இந்த தொழிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, வீட்டில் இருக்கிற என்ன மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எனக்குமே அப்படி இருந்ததில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த டெய்லரிங் வேலை. ஆனால் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாது. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய பணமோ, பெரிய வசதியோ, பெரிய வயசோ தேவையில்லை. ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கலாம். நாளைக்கு அதே விஷயம் உங்களுக்கு ஒரு திறமையாக மாறும். அதனால் எப்போவுமே உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். நான் டைலரிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பணத்துக்காக மட்டும் இல்லைங்க. என்னை நானே பிஸியாக வச்சுக்கணும். புதுசாக நான் ஏதாவது கற்றுக்கணும். எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். இந்த ஒரு 3 விஷயத்துக்காக தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். இப்போது இந்த டைலரிங் மிஷின் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக மாறிடுச்சு. நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு முடிக்கலைங்க. தினம் கற்றுக்கிட்ருக்கேன். ஒவ்வொரு டிசைனும் எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்ருக்கு. ஏன்னா டெய்லரிங்கில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுங்க. ஒரு டிசைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சா அடுத்த நாளே புதிய டிசைன் வந்துடும். அதனால் நாமளும் அப்டேட்டாக இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சிம்பிளான ப்ளவுஸ் தாங்க தைச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய டிசைனை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். சிலது நல்லா வந்துச்சு, சிலது நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஆனால் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இப்போது இந்த ரெட் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸை தைக்கும்போது இதை எப்படி இன்னும் அழகாக கொண்டு வரலாம், ஃபிட்டிங் இன்னும் எப்படி நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நமக்கு பிடிச்ச வேலையை நாம் செய்யும்போது நமக்கு டயர்டே தெரியாது. சில நேரம் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரம் டைம் போகிறதே தெரியாது. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு ப்ளவுஸு தைச்சி முடித்து ஃபைனல் லுக் பார்க்கும்போது வர சந்தோஷம் இருக்க பாருங்கள், அது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேங்க, நமக்கு பிடிச்ச ஒரு திறமையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிடும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்குதோ அதை தள்ளி போடாதீங்க. மெதுவாக ஆரம்பிங்க. சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வந்த பாதை உங்களுக்கு பெருமையாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வேலை முடிவுக்கு வந்திருக்கு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ், கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க். அதை நாம் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.